எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் சசிகலாவின் தீவிர ஆதரவாளர் தேனி கர்ணன் அவர்கள். சார் வணக்கம். தம்பி வணக்கம். சொல்லுங்க தம்பி. சார், செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சானது அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை உருவாக்கி இருக்கிறதாகத்தான் நம்மால பார்க்க முடியுது. அதிலும் குறிப்பாக எடப்பாடி அவர்களின் மிக தவறான செயல்பாடுகளை குறிப்பிட்டதோடு அதிமுகவில் இருந்து வெளியேறியவர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும், அதற்கான ஒரு 10 நாள் அவகாசத்தையும் அவர் கொடுத்திருந்தார். அதற்கிடையில் இன்று செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். முதற்கட்டமாக இதை எப்படி பார்க்கிறீர்கள்? அதிமுக அடுத்த கட்டமாக எதை நோக்கி செல்ல இருக்கிறதாக நீங்க பாக்குறீங்க? நாங்களும் தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமி நான் தான் பொதுச் செயலாளர் என்று சொன்னதிலிருந்து இன்று வரை அவருடைய தலைமை சரியாக இல்லை. தலைமைகள் மாற்றப்பட வேண்டும், பிரிந்து கிடந்த அத்தனை பேரும் ஒன்று சேர வேண்டும், சின்னம்மா தலைமையிலே கட்சி வழிநடத்த வேண்டும் அப்படின்னு நம்ம தொடர்ச்சியா அனைத்து ஊடகங்களையும் சொல்றோம். அதே போல கடக்கோடி இருக்கிற தொண்டனுடைய மனநிலையை அதுதான். அதைத்தான் சின்னம்மா சொல்றாங்க. கட்சியோட இப்பயும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவர் நேற்று கூட செங்கோட்டையின் பிரஸ் மீட்ல என்ன சொன்னார்னா, அனைவரும் ஒரு மனதோடு தேர்ந்தெடுத்தது யார? சின்னம்மா அவர்களை. அப்ப கடக்கோடி இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க? இன்னும் சின்னம்மாவை தான் பொதுச் செயலாளர் நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்பவர் ஒரு ஏற்பாடு, அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு ஏற்பாடு. அந்த ஏற்பாடு போய்கிட்டு இருக்கு. சரி, ஏற்பாடு எடுத்துட்டாரு, கட்சிய சின்னத்தையும் கையில வச்சிருக்கிறாரு. சரி, கட்சியும் சின்னமும் கையில இருந்தா அது வெற்றி பாதையில போகணுமா இல்லையா? அது ஒரு தேர்தல் எல்லா தேர்தலையும் புறக்கணிச்சு விட்டு எல்லா தேர்தலையும் அந்த சதி நடந்து போச்சு இந்த சதி நடந்து போச்சு இப்படியே சப்பக்கட்டு சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது இல்ல. அப்ப வரக்கூடிய தேர்தல் அதிமுகவுக்கு ஒரு இறுதிக்கட்ட தேர்தல் மாதிரி இருக்கு. ஆனா கள நிலவரம் என்ன சொல்லுது அப்படின்னா, அனைவரும் ஒன்று சேர்ந்தா மட்டுமே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும். இல்லாட்டி 3வது இடத்துக்கு தள்ளப்படும். எடப்பாடி கம்பெனி, அதிமுக பேர சொல்லிக்கிட்டு இருக்க எடப்பாடி கம்பெனி 3வது இடத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் போன நாடாளுமன்ற தேர்தல். போன நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கொங்கு பெல்ட்டிலே 3வது இடத்துக்கு போயிடுச்சு ரெட்டலை சின்னம். கொங்கு பெல்ட்டிலே அதே போல தென் மாவட்டங்களில் வட மாவட்டங்களில் ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுச்சு. அப்படின்ற போது கட்சியை நிர்வாகம் செய்யக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தன்னை உணர்ந்து பார்க்கணும். அதுக்கடுத்து கடக்கோடி தொண்டனுடைய மனநிலையை உணர்ந்து பார்க்கணும். நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்ற விஷயத்த அறிந்து பார்க்கணும். தொடர்ச்சியா செங்கோட்டையன் ஒரு 6 பேர் கொண்ட ஒரு குழு எடப்பாடி பழனிசாமி போய் நேரடியாக சந்திக்கிறாங்க. அனைவரும் ஒண்ணு சேர்ப்போம், சின்னமாவா சேர்ப்போம், ஓபிஎஸ் சேர்ப்போம், பிரிந்து கிடக்கக்கூடிய இன்னும் முக்கிய தலைவர்கள் முன்னாள் எம்பிக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேர் சேர்த்தா தான் நம்ம திமுக வெல்ல முடியும். இல்லாட்டி நம்ம தேர்தலில் ரொம்ப மோசமான நிலைக்கு புறக்கணிக்கப்பட்டுருவோம். பொதுமக்களும் அதை தான் விரும்புறாங்க. ஏன்னா அதிமுகவுக்குன்னு பொதுமக்கள் அதிகமா இருக்கிறாங்க. ஏன்னா தீய சக்தி திமுகவை பிடிக்காத பொதுமக்கள் இன்னும் வருத்தப்படுறாங்க. ஏன் அதிமுக இந்த நிலைமைக்கு கிடக்கு அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அப்படின்ற போது இதையெல்லாம் அறிந்து பார்த்துதான் திரு செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப மரியாதையாக முறையாகத்தான் நேற்று பிரஸ் மீட் கொடுத்தார். நேற்று கூட பாருங்க, எடப்பாடி பழனிசாமி விமர்சனமே செய்திருக்க மாட்டார், தரக்குறைவாக பேசியிருக்க மாட்டார். என்னுடைய கோரிக்கை ஒன்றுபட வேண்டும், அவ்வளவுதான். யாரை சேர்ப்பது யாரை சேர்க்கிறது பொதுச்செயலாளர் முடிவெடுக்கட்டும் எப்படின்னு பாருங்க. அப்பயும் கூட எடப்பாடி பழனிசாமியை பழிச்சு பேசல. ஒரு 10 நாள் கெடுக்குள்ள எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கன்னு சொல்றாரு. சரி, ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய பொதுச் செயலாளர், அதுலயும் அதிமுகவை வழிநடத்தக்கூடிய பொதுச் செயலாளர், சரி உன்னுடைய அவருக்கு ஒரு விளக்கத்தை கொடுங்க, அவர் ஒரு விசாரிப்போம், ஒரு குழு அமைச்சு என்ன ஐயா கோரிக்கைன்னு விசாரிச்சு ஒரு முடிவு எடுக்கணும். எடுத்தேன் கவுத்தேன் ஒரு மடத்தனமான ஒரு முடிவு. நேத்து அவர் பிரஸ் மீட் கொடுக்கிறார், இன்னைக்கு அவரை நீக்கிட்டாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தாந்தோண்டித்தனமான செயல். ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய பொதுச்செயலாளர் சொல்லிக்கிட்டு ஒரு மூத்த அமைச்சர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலகட்டத்திலே ஒரு முக்கிய பொறுப்புல பங்கெடுத்தவர், கொங்கு மண்டல தளபதியாக செயல்பட்டவர். இப்பவும் அவர் சாதாரணமான ஆள் கிடையாது. இப்ப செங்கோட்டையன் இருந்தே ஈரோடு கிழக்கு தொகுதியில 2 முறை தோல்வி. செங்கோட்டையன் இருந்தே ஆனா செங்கோட்டையில புறக்கணிச்சாச்சுன்னா அப்புறம் கொங்கு மண்டலத்தில் என்ன இருக்கு? நீங்க சாக்கு சொன்னது பூரா இங்க தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் தான் அதிமுக கொஞ்சம் வீழ்ச்சியா இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியா இருக்கு. இந்த சூழ்நிலையில சரி, மூத்த அமைச்சர், என்ன சொல்ல வரேன், அதிமுகவை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு யார் மூத்தவர்கள்னா செங்கோட்டையன் அவர்களும் திண்டுக்கல் சீனிவாசன் தான் மூத்தவங்க. அவங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்துல அமைச்சரவையில் இருந்தவங்க, முக்கிய பொறுப்புகளை வச்சவங்க. அவங்களுடைய அறிவுறுத்தலை கொஞ்சம் கேட்கணும். தான் தோண்டித்தனமா ஒரு முடிவெடுத்து தனக்கு அதுதான் சர்வாதிகார போக்காவில் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஏதோ கிட்லர் மாதிரி நினைச்சிட்டு தன்னை ஒரு சர்வாதிகார போக்கு இல்லையா?
அவர் நேத்து பிரஸ் மீட் வச்சிருக்கிறாரு. என்ன வச்சிருக்கிறாரு? கட்சி நலன் கருதி, தொண்டர்கள் நலன் கருதி, பொதுமக்களுடைய நலன் கருதி, வேற ஏதாவது அவரோட சுயநலம், எனக்கு ஒரு பதவியை கொடு, எனக்கு இதை காட்டி ஒரு பதவியை கொடு அப்படின்னு எது கேட்கலையே. பிரிந்து கிடந்தவர்களை ஒன்றிணைப்போம், பொதுச் செயலாளர் முடிவு எடுக்கட்டும், யார இணைப்பது. அப்படிப்பட்ட மனுஷனை இன்னைக்கு உடனே நீக்கம், அவரை சார்ந்தது அத்தனை பேரும் நீக்கம், அந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நீக்கம். இது என்ன பாட்டன் கூட்டம் கட்சியான்னு கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமி தான் கேட்கிறேன். உங்க பாட்டங்க கூட்டம் யாரும் சம்பாரிச்சு வச்சுட்டு போனாங்களா அந்த இயக்கத்தை? இல்லையே. உங்க வசாம நீக்கிறீங்க. இது யாரு கொடுத்த ரைட்ஸ்? உங்களை நாங்க தேர்ந்தெடுக்கவில்லை. கடக்கோடி இருக்க தொண்டை இதுவரைக்கும் உங்களை தேர்ந்தெடுக்கல எடப்பாடி பழனிசாமி. அதனாலதான் போற இடத்துல எதிர்ப்பு. நேத்து கூட நீங்க ஊடகத்துல பார்த்திருப்பீங்க, தேனியில 2 இடத்துல மக்கள் எதிர்ப்பு, தொண்டர்கள் எதிர்ப்பு. இவ்வளவு எதிர்ப்பை சமந்துகிட்டு மறுபடியும் இந்த பதவி வெறி என்பது இந்த ஒரு முட்டாள்தனமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி மீது உள்ள பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை நீங்க முன்வைத்தீங்க. ஆனா இந்த காலத்திலும் கூட அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் ஓரணியில் இணைந்து செல்வது சாத்தியம்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் சாத்தியமாகாது? நான் சொல்ல, பிரிந்து சென்றவர்கள், பிரிந்து நாங்க எங்க சென்றோம்? தொண்டர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, நாங்க ஒரு பக்கம் இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமியோட அணி ஒரு பக்கம் இருக்கு, அவ்வளவுதான் பேச்சு. தொண்டர்கள் திகைச்சு போய் நிக்கிறாங்க. யாரை நம்புவது? ஏன்னா சின்னம்மாவை நம்பிதான் நம்ம பொதுச்செயலாளர் ஆக்கணும். அந்த அம்மா கட்சிக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ணன் ஓபிஎஸ் வரக்கூடாதுன்றாங்க, தினகரன் வரக்கூடாதுன்றாங்க. இப்ப செங்கோட்டையன் நீக்கிட்டாங்க, செங்கோட்டையன் சார்ந்த ஆதரவாளர் நீக்கிட்டாங்க. சரி, இதோட நிக்க போதா? இந்த செங்கோட்டையன் நீக்கின பிறகு இன்னும் உள்ள இருக்கக்கூடிய அதிருப்தி அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க, வெளியே வரத்தான் போறாங்க. அப்ப என்ன நிலையாக போகுது? தனிமரமாக போறாரு எடப்பாடி பழனிசாமி தான் சொல்ல முடியும். ஏன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் அதிகாரத்தில் இருக்கிற போதே தமிழக மக்கள் ஏத்துக்கலங்க. ஓபிஎஸ் இபிஎஸ் முதலமைச்சர், துணை முதலமைச்சரா இருக்கும் பொழுது, கட்சி முழு கண்ட்ரோல் வச்சிருக்கும் பொழுது, சின்னம்மா சிறையில் இருக்கும் பொழுது, உங்களால எந்த தேர்தலையும் மக்கள் ஆதரவு பெற முடியல, தொண்டர்கள் ஆதரவு பெற முடியல. இப்ப சின்னம்மா வெளியில இருக்கிறாங்க, ஓபிஎஸ் வெளியே இருக்கிறாரு, டிடிவி தினகரன் வெளியே இருக்கிறாரு, அதுக்கு முக்கிய தளபதி கொங்கு மண்டலத்தில் திரு செங்கோட்டையன் வெளியே வந்துட்டாரு, நீக்கிட்டீங்க. என்ன சாதிச்சிட முடியும்? உங்களால சாதிக்க முடியாது. இது ஒரு ஆணவ போக்கா தான் நான் நினைக்கிறேன். இது அதிமுகவை அழிக்கக்கூடிய ஒரு முக்கிய பிளானாகத்தான் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி திமுகவுடைய தலைவரோடு ரகசிய பேச்சுவார்த்தை பேசி அதிமுகவை அழிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறான்னு சொல்லுவேன். ஏன்னா திமுகவை எதுக்கணும்னா, அம்மா என்ன முடிவு எடுத்தாங்க ஒரு காலகட்டத்தில், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு எத்தனையோ பிரச்சனை சந்திச்சாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எத்தனையோ பிரச்சனை சந்திச்சாங்க. மூத்த அமைச்சர், அன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலகட்டத்தில் மூத்த அமைச்சர்கள் ஒரு பக்கம் எதிரியா நிக்கிறாங்க, அம்மாவை வசைபாடுறாங்க, கொச்சையா விமர்சனம் பண்றாங்க. அவங்களையெல்லாம் மறுபடியும் அழைத்து பதவியை கொடுத்து அமைச்சராக்கி அழகு பார்க்கலையா? அப்பதானே கட்சி நின்றுச்சு, அப்பதானே இயக்க திமுக எதிர்கொள்ள முடிஞ்சுச்சு. ஏன்னா அந்த பண்பு உங்ககிட்ட இல்லையே, நீ எப்படி அதிமுக வழி நடத்த முடியும்? போறவங்க கூட போய்க்கின்ற இது யாருடைய இயக்கம்னு நான் கேட்கிறேன். இது கடக்கோடி தொண்டன் உருவாக்குன இயக்கம். ஏதோ ஏழை மேலாவில நீ வந்துட்ட, ஒரு சொத்தை ஏழை விடுவாங்கல்ல, அந்த ஏழை மேலாவில வந்துட்ட. நீங்களால் புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளை வச்சு செயற்குழு பொதுக்குழு ஒன்று உருவாக்கி, ஒரு போலியான செயற்குழு பொதுக்குழு உருவாக்கி அந்த பொதுச்செயலாளர் வந்துட்டீங்க. கொடி பிடிக்கிற தொண்டை ஏத்துக்கலையே. சார், இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி சொன்னீங்க. ஆனா இதுல எடப்பாடி அவர்கள் 2025ஆம் ஆண்டுல பெரிய அளவுல சொன்னது என்னன்னா, அதிமுக பாஜக கூட்டணியா நாங்க ரொம்ப வலிமையா இருக்கிறோம் அப்படின்றத அவர் தொடர்ந்து முன்வைத்து வந்தாரு. ஆனா இப்ப அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கக்கூடிய பல தலைவர்கள், முக்கியமா அதிமுகவின் மிக பெரும் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வெளியே வந்த பட்சத்துல சசிகலா அம்மையார் தன்னுடைய வியூகமா அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலா பிரித்து எடுக்கிறாங்களோன்ற ஒரு பார்வை இருக்குல்ல, இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? நீங்க ஏன் பிரித்து எடுக்கிறாங்க நினைக்கிறீங்க? ஒற்றுமைக்கு உண்டான வழிவகுக்கிறாங்க, அதுக்கு செவிசாய்க்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி. சின்னமா தொடர்ச்சியா என்ன சொல்றாங்க, எனக்கு அந்த அதிமுகவை பங்கு கொடுப்பான்னு கேட்கல, அந்த அதிமுகவுல பாதி பிரிச்சுக்குவோம்ப்பா, 4-3 பிரிச்சுக்குருவோம், ஒப்பந்தம் போடணும்னு கேட்கல. அனைவரும் ஒன்றுபடுவோம், தீய சக்தி திமுகவை வென்றணும்னு சொல்றாங்க. அதை கேட்டா முடிச்சுல. இப்ப எல்லாருக்கும் என்ன ஆசை, இப்ப எடப்பாடி பழனிசாமி கம்பெனி இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் எல்லாம் என்ன நினைப்பில் இருப்பாங்க? நம்மளுடைய இயக்கம் என்பது அதிகாரத்துக்கு வர வேண்டும், அதான உண்மை. அதிகாரத்துக்கு வந்தாத்தான் நம்ம ஆளுமையா இருக்க முடியும்.
அதிகாரத்துக்கு வந்தாத்தான் அமைச்சராக முடியும் மறுபடியும், இல்லாட்டி முன்னாள் அமைச்சர் மட்டும்தான். அதான உண்மை. அப்ப இது இது எல்லாருக்கும், செங்கோட்டையனுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் இந்த நினைப்பு மனசுல இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல என்ற மனம் குழம்பி போய் தான் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்காங்க முன்னாள் அமைச்சர்களும் இந்நாள் நிர்வாகிகளும். புரியுதுங்களா? ஆகவே இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த தாந்தோண்டித்தனமாக எனக்கு எல்லாம் தெரியும், என்னை எதிர்த்தா நீக்குவேன் அப்படின்னு நீக்கிட்டு போறாரு. இது எதில் கொண்டு போய் முடிய போகுதுன்னு பாருங்க. இன்னும் கூடி போன ஒரு 10 நாள் 15 நாள்ல பாருங்க, இன்னும் எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகளை வெளியில வரப்போறான்னு பாருங்க. ஆனா சின்னம்மா எங்க இருக்கிறாரோ அதுதான் அதிமுக என்ற சூழ்நிலை வரப்போகிறது. அது எந்த மாற்றம் இல்லை. குறிப்பாக எடப்பாடி அவர்கள் வந்து தன் இடத்தை தக்க வைப்பதற்காக யாரை வேண்டுமானாலும் ஒழிக்கலாம் என்ற இடத்திற்கு அவர் நகர்ந்து சென்றார். இப்பொழுது எடப்பாடியை முழுவதுமாக மட்டம் தட்ட வேண்டும் என்பதற்காக முன்னாள் மாஜிக்கள் வந்து செயல்படுகிறார்கள்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஒரு விஷயங்க, எடப்பாடி பழனிசாமி நாங்கதான் எல்லாரும் சேர்ந்துதான் தேர்ந்தெடுத்த முதலமைச்சரா. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த கூவத்தூர்ல என்ன நிலைமையில இருந்தாங்க, எவ்வளவு இன்னல்கள் வந்துச்சு, எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு, அந்த இன்னல்களாம் தாண்டி தனக்கு தண்டனை வரப்போகிறது. அந்த தண்டனை செயல் காத்துக்கிட்டு இருக்கு, காவல்துறை காத்துக்கிட்டு இருக்கு, கொண்டு போய் சின்னமா சிறையில் அடைக்கிறதுக்கு. அந்த சூழ்நிலையிலும் கூட தனது உறவினரை தவிர்த்து விட்டுட்டு, தனக்கு வேண்டப்பட்டவர்களை தவிர்த்து விட்டுட்டு, தனது சமுதாய மக்களை தவிர்த்து விட்டுட்டு, எடப்பாடி பழனிசாமி என் தம்பிதான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போன அந்த விஷயத்தை மறந்த எடப்பாடி பழனிசாமிய இந்த இருக்கக்கூடிய சகாக்கள், இப்ப எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய சகாக்கள் எப்படி நம்பிடுவாங்க? அந்த சின்னம்மாவுக்கே துரோகம் பண்ணியிருக்காரு, நமக்கெல்லாம் என்ன பண்ணுவாருன்ற அந்த மனக்குழப்பம் மனசுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி போறதெல்லாம் சரின்னு அவங்க போகல, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இறுதி கட்டத்தில் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுப்புன்னு போறாங்க. திமுக தங்களுடைய பிரதான எதிர்கட்சி தலைவரா எடப்பாடி அவங்கள தான் பாக்குறாங்க. எடப்பாடிக்கு தான் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியும் முன்னுரிமை கொடுக்கறாங்க. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது எந்த இடத்துல இந்த பிரிந்து சென்றவர்கள்லாம் வலிமையா மாறுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, ஒரு விஷயம் தம்பி, நீங்க புரிஞ்சு, திமுகவை பொறுத்தளவுக்கு அதிமுக இந்த நிலையில் இருந்தால் மட்டுமே அவங்க வாழ முடியும். அதுதான் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இருந்தாத்தான் அவங்க வந்து மறுபடியும் அதிகாரத்துக்கு வர முடியும். நாங்க ஒன்றுபட்டு சின்னமா தலைமை ஏற்று விட்டால் திமுக இனி வாழ்க்கையில ஒரு காலத்துல ஆட்சிக்கு வர முடியாதுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். அதனால அதுதான் ரகசியமாக. இப்ப கோடநாடு கொலை வழக்கை பற்றி இப்ப யாராவது பேசுறாங்களா? கோடநாடு கொலை வழக்கை பற்றி, கொள்ளை வழக்கை பற்றி எவ்வளவு விஷயம் அது ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பல ஊடகத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி எப்ப கைது செய்யப்படுவார், எப்ப விசாரணைக்கு உட்படுத்துவார், இதெல்லாம் இப்ப ஏதாவது பேசுறாங்களா? இல்லையே. அப்ப என்ன காரணம்? எஸ்பி வேலுமணியை அவருடைய ஊழல்ல வெளிக்காமிப்பேன், அவரை தூக்கி உள்ள ஓடுவேன், தங்கமணியை தூக்கி உள்ள ஓடுவேன், பல விஷயங்களை முதலமைச்சர் வாக்குறுதியாக கொடுத்தவர் இன்று எதுவுமே பேசாம வெளிநாட்டுல இருக்கிறார். என்ன காரணம் தெரியுமா? அதிமுக உடஞ்சு சின்னாபண்ணமாகணும், நம்மளுக்கு எடப்பாடி பழனிசாமி போன்ற ஒரு நபர் தேவைப்படுகிறார் எதிர்கட்சி ஸ்தானத்துல. புரியுதுங்களா? அந்த நிலைக்குதான் அவங்க இருக்கிறாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி தான் சிந்திக்க வேண்டும். நம்ம இதே நிலை நீடிச்சா நாளைக்கு தனிமரமே எல்லாம் விட்டுட்டு வந்துருவாங்க. எல்லாருக்கும், அரசியல்வாதி அத்தனை பேருக்கும் அடுத்தடுத்து எதிர்காலம் வேணும்னு தான் போய் பயணிப்பாங்க. தொய்வடையணும்னு நினைக்க மாட்டாங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு படிக்கட்டா ஏறணும் தான் நினைப்பாங்க. அப்படின்ற போது எடப்பாடி பழனிசாமி 11 தோல்வியை சந்திச்சிருக்கிறாரு. இனி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எந்த வெற்றியை கொடுக்க போறாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதைத்தான் திரு செங்கோட்டையன் முறைப்படி நாகரிகத்தோடு அந்த பொறுப்புணர்வோடு சொன்னாரு. அதுக்கு ஒரு முட்டாத்தனமா மடத்தனமா மறுநாளே இன்னைக்கு அவர் கட்சி விட்டு நீக்கிட்டாங்க, அவரை சார்ந்தவங்களை பூரா நீக்கிட்டாங்க. அப்ப நீ எப்படி இந்த அதிமுக வழி நடத்த போற? அப்ப இனிமேல் உன் கூட இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளை என்ன மனநிலையில் இருப்பாங்க? உனக்கு பயந்து இருந்துருவாங்களா? இல்ல நீ பெரிய அம்மா மாதிரி நீங்க நினைச்சிட்டீங்களா? இல்லையே. அப்ப இனி செங்கோட்டையை நீக்கினது, இனி அடுத்து எத்தனை பேரை நீக்க போறேன்னு பாத்துருவோம். இனி உங்ககிட்ட இருக்கிற உங்ககிட்ட உண்மை இருக்கிறான்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லையே. நீங்களே கட்சி அலுவலகத்துல சொல்லியிருக்கீங்க, என் கூட இருக்கிற அத்தனை பேரும் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு. நீங்களே உங்களுக்கு பதவி கொடுத்தவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அப்புறம் உன் கூட இருக்கிறவங்க எப்படி உங்க கூட நம்பிக்கை இருப்பாங்க? அதை முதல்ல எடப்பாடி பழனிசாமி ஒத்து கவனிச்சு பார்க்கணும். சார், நீங்க வந்து தொடர்ந்து சசிகலாவின் ஆதரவாளரா இருக்கிறீங்க. ஒருவேளை வந்து எடப்பாடி அவர்கள் வந்து இந்த அனைத்து கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அவரை நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளரா ஏத்துப்பீங்களா? அது மக்கள் முடிவெடுக்கணும் தம்பி. முதலமைச்சர் நியமனம் கிடையாது, நியமிக்கிறது கிடையாது.
முதலமைச்சர் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளரா எடப்பாடியை ஒரு மனதோடு தேர்ந்தெடுக்கப்படுவாரா என்று கேட்கிறேன். இல்ல, ஒரு விஷயம் அதுதான் நான் சொல்ல வரேன். சின்னம்மா அவங்கள முதல்ல பொதுச் செயலாளரா எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிறட்டும், சின்னம்மா முடிவு எடுப்பாங்க. முதல்ல சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளரா அவங்க ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டா தொண்டர்கள் நாங்க ஏத்துக்கிட்டோம், சின்னம்மா தான் பொதுச் செயலாளர்னு. எடப்பாடி கம்பெனி முதல்ல சின்னம்மாவை பொதுச் செயலாளர் ஏத்துக்கிட்டா முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை சின்னம்மா சொல்லுவாங்க. அப்போ நீங்க சொல்லுவதெல்லாம் வைத்து தெரியும் பொழுது எடப்பாடிக்கு நிச்சயம் வாய்ப்பு கிடைக்காது என்பதை போன்ற ஒரு பயணத்தை நோக்கி தான் போகுன்றப்ப அதை எப்படி எடப்பாடி அதற்கான வழியை கொடுப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாமே இப்ப நான் ஒரு முடிவை சொல்ல முடியாது தம்பி. கட்சியோட பொதுச் செயலாளர் அவங்க எடுக்கிற முடிவு தான் அது. இப்ப சின்னம்மா பொதுச் செயலாளர் இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளர் நம்ம இப்படி சொல்லியிருக்கு, எனக்கு அதிகாரம் கிடையாது. நான் ஒரு கடக்கோடி தொண்டை. அதை பொதுச் செயலாளர் முடிவு எடுப்பாங்க. சரி, அதைத்தான் உட்கார்ந்து பேசுவோம்னு சொல்ல வரேன். யாராருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ கொடுப்பாங்க சின்னம்மா. அதை உட்கார்ந்து பேசுறதுக்கே வர்றது இல்லையே, எங்களுடைய குரலுக்கே செவிசாய்ப்பதே கிடையாது. அப்ப இந்த இயக்கத்தை அழிச்சு சின்னாபனமாக்க திட்டம் தானே எடப்பாடி பழனிசாமிக்கு. குறிப்பாக ஜெயலலிதா போன்ற ஆளுமை சசிகலா அம்மையாரிடம் இல்லையோ என்ற ஒரு பார்வை கணிசமா இருக்கு. இதுக்கான உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? அம்மாவுடைய ஆளுமை சின்னம்மாவுக்கு இருக்கிறது. இருக்க போய்தான் சின்னம்மா கிட்ட அனைத்துமே ஒப்படைச்சாங்க அவங்க இருக்கிற போது. ஆனா ஒரு சட்ட சிக்கல், நீதிமன்றம் தண்டனை கொடுக்குது, சிறைக்கு போயிடுறாங்க. அதுக்கு பிறகும் அதுதான் ஒரு தாய் வீட்டை விட்டு வெளியே போன பிறகும் பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருக்கும், ஒரு நிர்வாகம் எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். அந்த நிலை தான் ஆகிவிட்டது. தவறான வழியில போயிட்டாங்க. ஆனா சின்னம்மா சிறைக்கு போகாம இருந்திருந்தா கட்சி மறுபடியும், அதான் சொல்ல வரேன், மறுபடியும் அதான் சொல்ல ஒரு எக்கு கோட்டையா, அதிமுக என்பது ஒரு ராணுவ கட்டுப்பாட்டுல ஒரு எக்கு கோட்டையா தான் இருந்துச்சு. அந்த நிலைக்கு தான் கொண்டு வருவாங்க சின்னம்மா. குறிப்பா இந்த கேள்வி நான் ஏன் முன்வைத்தேன்னா, ஜெயலலிதா அவர்கள் தேர்ந்தெடுத்தது ஓபிஎஸ் அவர்களை தான். மீண்டும் வந்தால் மீண்டும் அந்த பதவியை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சரியான ஆளை தேர்ந்தெடுத்தார். ஆனா அதை சசிகலா அம்மையார் அவர்கள் தவற விட்டு விட்டார் என்ற பார்வை இருக்குல்ல. ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு குழப்பத்தை உருவாக்கியது யார்? அன்று குழப்பத்தை உருவாக்கியது சின்னம்மாவும். அந்த இக்கட்டான சூழ்நிலையில யார பதவியில கொண்டு வந்தாங்க? அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை கொண்டு வந்தாங்க. அப்ப இடைப்பட்ட காலத்துல சின்னம்மா பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க, ஓபிஎஸ் முதலமைச்சரா இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அந்த இடைப்பட்ட காலத்துல இன்னைக்கு எந்த சக்தி எங்களை அழிக்க நினைக்குதோ அதே சக்தி குழப்பத்தை ஏற்படுத்துது. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. குழப்பத்தை ஏற்படுத்தி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை தவறான வழிக்கு கொண்டு போகுது. அப்ப தவறான வழிக்கு போகும்போது அதிமுக அழிஞ்சிடுமோ, அம்மாவின் ஆட்சிக்கு கலங்க வந்துருமோன்ற அந்த ஒரு அச்சத்துலதான் கூவத்தூர்ல அனைவரையும் அழைச்சு அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்து விட்டோம். நல்லா புரிஞ்சுக்க. அதுதான் எங்களுக்கு இடையூறுகள் அவ்வளவு வந்துச்சு. உடனே தண்டனை ஆகி போச்சு சின்னம்மாவுக்கு. 4 ஆண்டு சிறையில் இருக்கும் பொழுது என்ன செய்ய முடியும்? பிள்ளைகள் தவறான வழிக்கு தானே போயிருப்பாங்க. சரி, தவறான வழிக்கு போனவங்களை அப்புறம் மனந்திருந்து வாங்க ஏத்துக்கிறேன்னு சொல்லும் பொழுது இவர்கள் சுயநலத்தை விட்டு பொதுநலமாக சிந்திச்சு அடுத்து நம்மளுக்கு வாழ்வு வேணும், அரசியல் வாழ்வு வேணும்னா சின்னம்மாவோட ஆலோசனை கேட்டா மட்டும்தான் நடக்கும். இல்லாட்டி இன்னைக்கு செங்கோட்டையன், நாளைக்கு எஸ்பி வேலுமணி, தங்கமணி எல்லாரும் வந்துருவாங்க. அப்புறம் யார் இருப்ப? நீ மட்டும் தனியா நிற்ப. இதுதான் நடக்க போகுது. குறிப்பா அதிமுகவின் எதிர்காலம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதிமுகவுடைய எதிர்காலம் என்பது எடப்பாடி பழனிசாமி தன்னை உணர்ந்து, தன் செய்த தவறை உணர்ந்து சின்னம்மாவோட ஆலோசனை கேட்காவிட்டால் அதிமுக அகாலகாலத்தில் போயிடும். ஆனா இருந்தாலும் சின்னம்மா ஒரு முடிவு எடுப்பாங்க. கண்டிப்பா தொண்டர்கள் நலன் கருதி, பொதுமக்களோட நலன் கருதி சின்னம்மா நல்ல முடிவு எடுப்பாங்க. அப்படின்னு நாங்க விட்டுற முடியாது இயக்கத்தை. எடப்பாடியோடைய பிடிவாதத்துக்கு மருந்து இல்ல, வாதத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. ஆகவே அதுக்கு என்ன செய்யணும்னு சின்னம்மா திட்டமிடுறாங்க. கண்டிப்பா அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் நல்ல முடிவு எடுப்பாங்க. சின்னம்மா தலைமை ஏற்பாங்க. வரக்கூடிய தேர்தலில் சின்னம்மா இருக்கிற வீகம்தான் திமுகவை வீழ்த்த முடியும். எடப்பாடி அவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் மலை போல கூட்டம் வருகின்றது. தொண்டர்கள் எல்லாம் ஆரவாரத்தோடு எடப்பாடி அவர்கள் அரவணைக்கிறாங்க. தம்பி, நான் என்ன சொல்றேன், நானும் மாவட்ட வாரிய சுற்றுப்பயணம் போகலாம், என்னாலையும் முடியும். எனக்கும் கூட்டம் வரும். எப்படி கூட்டம் வரும்? ஒரு மாவட்டத்துக்குள்ள போகும்போது 50 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா போதும். ஒரு மாவட்டத்துக்குள்ள 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் 50 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா போதும். நிர்வாகிகள் நல்லா ஆளை கூட்டு வந்துருவோம். அதுதான் நடந்துட்டு இருக்கு. மக்கள் வர்றாங்க. யார் வர்றா? மக்கள் பாவங்க வர்றாங்க. 300 ரூபாய் 400 ரூபாய் கையில் கொடுக்குறாங்க. போய் சும்மா நின்று வருவோம்னு வர்றாங்க. அதெல்லாம் வாக்கா மாறிடுமான்னு கேட்கிறேன் நான். அதெல்லாம் வாக்குகளா மாறிடுமா?
அப்ப கூட்டத்தை இப்ப விஜய்க்கு 5 லட்சம் பேர் கூடணும்னு சொல்றாங்க. ஆனா 2 லட்சமோ 3 லட்சம் பேர் தான் கூடியிருப்பாங்க. அவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவானுங்களா விஜய்க்கு? அப்படியே போட்டாலும் 5 லட்சம் ஓட்டு என்பது கிடைச்சிருமா? ஒரு தொகுதிக்கு ஒரு 10,000 ஓட்டு வாங்க கூட முடியுமா விஜய்னால? அது மாதிரி தான் சொல்ல வரேன். எடப்பாடி பழனிசாமி அவர் போற இடத்துல கூட்டத்தை கூட்டுறாங்கன்னா, நிர்வாகிகள் பணத்தை செலவு பண்ணி கூட்டத்தை கூட்டுறாங்க. நாளைக்கு அது வாக்குகளா மாறுமானா மாறாது. ஏன்னா தேனி மாவட்டத்துல 3வது இடத்துக்கு போயிடுச்சு இரட்டை இலை. அப்படின்ற போது அந்த தொண்டர்கள் தான் நம்ம ஓட்டு போட்டிருக்காங்க குக்கர் சின்னத்துக்கு. அந்த தொண்டர்கள் தானே ராமநாதபுரத்துல பலாப்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதிமுக தொண்டர்கள் தானே. அவங்களுக்கு தெரியாதா இது பலாப்பழ சின்னம் ரெட்டல் அங்க இருக்குன்னு? குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளிவந்த பிறகு ஓபிஎஸ் டிடிவி அவர்கள் வந்து சசிகலா அம்மையாரை வந்துட்டு தலைமை ஏற்க விரும்புகிறார்கள்னு நினைக்கிறீங்களா? முதல்ல தாயுடைய தலைமை ஏற்றால் மட்டுமே அனைவருக்கும் அரசியல் வாழ்வு. இவர்களெல்லாம் அடையாளப்படுத்துவது யாரு? இவர்களெல்லாம் அதிகாரத்தில் அமர வைத்தது யாரு? சின்னம்மா தானே. சின்னம்மாவோட ஆலோசனை கேட்காத யாராக இருந்தாலும் சரி அரசியல் இருந்து அகற்றப்படுவார்கள் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா அவங்க எந்த சுயநலம் இல்லைங்க. பிள்ளையும் இல்ல குட்டியும் இல்ல கணவனும் இறந்துட்டார். அவங்க இந்த இயக்கத்துக்காகவே வாழ்றாங்க. அம்மாவுக்கு வேண்டி சிறை சென்றவங்க அவங்க. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு மனுஷி இப்ப என்ன சொல்லுது? மன வருத்தத்தோடு வாங்கப்பா நான் எந்த ஒரு டிமாண்ட் வைக்கல உட்கார்ந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பதவி பித்தர்கள் இவர்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அல்லவா? சுயநலத்தை விட்டு பொதுநலமாக சிந்திக்க வேண்டும் அல்லவா? நிச்சயமாக சார். அதிமுகவில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான குளறுபடிகளுக்கு மத்தியில அதிமுகவின் எதிர்காலம் என்னவாக இருக்க போகிறதுன்னு மிக தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம் சார். நன்றி நன்றி தம்பி.